ஹலோ மக்களே, ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜானு. நம்ம வீடியோ முழுக்க மேனிஃபெஸ்டேஷன் பற்றியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தான் நான் எல்லா வீடியோலையும் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு 18 ஏஜ்லேருந்து 18 கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம மேஜராக கோ த்ரூ பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரை கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, டிப்ரெஷன். ஸோ இப்போ டிப்ரெஷன் அப்படின்ற விஷயம் எல்லாரோட மனசுலையும் ரொம்ப ஆழமாக இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே டிப்ரெஷன் ஆகும். ஸோ இந்த டிப்ரெஷன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ரெஷனுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட தாட்ஸ். நம்ம தாட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது இந்த டிப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம 2 ஃபேக்டராக போய்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ஃபேக்ட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்ட். இப்போ இந்த இன்டர்னல் ஃபேக்ட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரும்போது அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி. எல்லா விஷயத்துக்குமே பயப்படுவோம். ஈவன் சின்ன விஷயங்கள் கூட நம்ம பயப்படுவோம். ரொம்பவே எப்போவுமே ஒரு பதட்டமாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃபீல் எல்லாமே நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லோ செல்ஃப் எஸ்டீம். உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப லோவாக யோசிச்சுட்ருப்பீங்க. என்னோடய லைஃப் எப்படி இருக்குது, நான் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் எந்த சேஞ்சஸுமே இருக்க மாட்டேங்குது, எல்லோரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெர்ஃபெக்ஷனிசம் அண்ட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தாலும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மேபி நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்டையோ, இல்லை உங்கள் லவர்கிட்டையோ, இல்லை உங்கள் கொலீக்கிட்டையோ, இல்லை நீங்கள் ஒரு சுப்பீரியராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட டீம்ஸ்கிட்டையோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த டைம்லேயுமே இந்த டிப்ரெஷன் லைக் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்பேரிசன் அண்ட் காம்படிஷன். இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் உங்களை விட யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கொலீகோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை குழந்தையாக இருக்கட்டும், ஒரு அசட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் நடக்கும்போது நம்ம அந்த காம்படிஷன் பார்க்கும்போதுமே நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்மளை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம். லைக் இப்போ வந்து நீங்கள் கேர்ளாக இருக்கீங்கன்னா ஒரு மேக்கப் கூட நீங்கள் ஈவன் போட மாட்டீங்க. ரொம்பவே வந்து நம்மளை ஒரு செல்ஃப் பேம்பரிங்கே பண்ணிக்க மாட்டோம். நம்ம ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நம்மளை கண்ணாடியில் பார்க்க நம்மளுக்கே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது நம்ம வந்து செல்ஃப் பேம்பரிங் பண்ணவே மாட்டோம். நம்மளை கவனிக்கவே மாட்டோம். நம்ம ஹெல்த்தை கவனிக்க மாட்டோம், நம்ம அப்பியரன்ஸ் கவனிக்க மாட்டோம், நம்ம அட்டையர் கவனிக்க மாட்டோம். அந்த மாதிரி எந்த விஷயமே கவனிக்காமல் ஓகே போனால் போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்களில் போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பற்றி பேசலாம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற விஷயத்தில் வரும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்கும், எந்தெந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளாகிறீங்க, இல்லை இந்த நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் அண்ட் மேஜர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியல் மீடியா அடிக்ஷன். 24 மணி நேரமும் இன்ஸ்டா பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாத கண்டென்ட்டை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 hours 3 hours உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கூட 2 hours 3 hours உட்காந்துட்டு சோஷியல் மீடியா உட்காந்து பாருங்கள். இன்ஸ்டாவோ இல்லை யூடியூபோ உட்காந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் பார்த்துட்டு ஒரு 2 hours 3 hours கழிச்சு உங்களுக்கு மைண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நிறையா பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு அது புதுசாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பட் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போக மாட்டீங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படின்றது நம்ம லைஃபுக்கே தேவையில்லாத விஷயங்களை நிறைய விஷயத்தை கொண்டு வரும். அண்ட் அடுத்த மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் என்விரான்மெண்ட். லைக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும்போது அது வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ லைக் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே டவுனாக தான் இருக்குமே தவிர உங்களை பற்றி ஒரு பர்ஃபெக்டான விஷயம் எதையுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னும்போது உங்கள் பார்ட்னரோ இல்லை உங்கள் கொலீகோ இல்லை உங்கள் பாஸோ உங்களை பற்றி வந்து தப்பாக தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தாட்ஸ் க்ரியேட் ஆகும்,
ஓகே நம்ம வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம வந்து ரொம்ப லோ, நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இல்லாமல் போயிடும் மெயினாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போதும் கண்டிப்பாக இந்த நெகட்டிவ் தாட்ஸ் க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஈவெண்ட்ஸ். அதை எப்படி நம்ம மீன் பண்ணலான்னா, ஈவன் உங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து டவுனாக இருக்கலாம், இல்லை ஹெல்த்தி வைஸ் நீங்கள் டவுனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போதும் வந்து உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்போஷர் டு நெகட்டிவிட்டி. இப்போ நீங்கள் உட்காந்து அன்வான்டாக உட்காந்து மற்றவங்கள பற்றி காசிப் பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை தேவையில்லாத விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக டிப்ரெஷன் ஆகும். நிறைய பேர் தோணலாம், ஈவன் நான் காசிப் பேசுகிறதுனால கூட எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் க்ரியேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். நீங்கள் காசிப் பேசும்போது மற்றவங்கள பற்றி தேவையில்லாத விஷயத்த, தப்பான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறீங்க. காசிப் பண்ணும்போது நம்ம ஒருத்தவங்களை பற்றி நல்லதாக எதுவும் பேச போகிறதில்ல, தப்பான விஷயங்கள் தான் பேச போகிறோம். அப்படின்னும்போது நம்ம சப்கான்சியஸ் வந்து அது நம்மளுக்கு உண்டாத மாதிரி எடுத்துக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஜெலஸாக இருக்காங்க, இல்லை வந்து அவங்க ரொம்ப சோம்பேறி, ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ்க்கு புரியாது நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறீங்களா இல்லை நம்மளை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு புரியாது. அதுக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த ஜெலஸும் அண்டு லைக் வந்து அவங்க ரொம்ப லோவாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் அதுக்கு புரிய ஆரம்பிச்சு, அதை வந்து உங்கள் மைண்டில் கோ த்ரூ பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து அதை கொண்டு வரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு மென்டல் ட்ராமா, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் லைஃப்பில் எந்த சக்ஸஸுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் இப்போ இதுக்கு முன்னாடி பேசுனது வந்து எந்த ரீசன்னால நம்ம நெகட்டிவாக இருக்கோம் அப்படின்றத பற்றி பேசினேன். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷனாக ஒரு லைக் இப்போ நான் ரொம்ப பெரிய டிப்ரெஷனில் இருக்கேன், அதுக்காக இந்த ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் மட்டும் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதை கன்சிஸ்டன்சியாக கொண்டு வர்றதுக்கு நான் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சந்தோஷமாக இருக்கும். லைஃப்லேயுமே ஒரு சக்ஸஸை பார்ப்பீங்க, ஒரு கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கோலை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே எடுக்க ஓவர் நைட்டில் வந்து நான் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டு என் லைஃப்பில் ஒரு சக்ஸஸை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்காது. இட் வில் டேக் டைம். எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ட்ராமாட்டிக் விஷயம் நீங்கள் லைஃப்பில் மாற்ற போகிறீங்க, ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் மாற்ற போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஓவர் நைட்டில் நடக்காது. அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். உங்கள் அந்த லாங் டைமில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணும்போது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரொம்பவே வந்து பொறுமையாக இருக்கணும். அதுக்கு நம்ம பாசிட்டிவாக நம்ம தாட்ஸை ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா இது வந்து சீக்கிரம் நடந்துடாது. அதுக்கு நம்ம வந்து நிறையா விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராட்டிடியூட் எழுதணும். இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயத்த நான் நிறையா வீடியோவில் பேசியிருக்கேன். அண்ட் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் கிராட்டிடியூட் பற்றி தனியாகவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், நீங்கள் முடிச்சுட்டு கூட அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயத்தில் வரும்போது அந்த கிராட்டிடியூட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா லைஃப்பில் இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் கிடைச்ச அபாண்டன்ஸ்க்கு வந்து நம்ம நன்றி சொல்லி பழகணும். இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பொதுவானது தான். உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸோ இல்லை மற்றவங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ்லாம் கிடையாது. யூனிவர்ஸோட வேலை என்ன, நீ என்ன நினைக்கிற அதை உனக்கு நான் கொடுப்பேன், இதுதான் யூனிவர்ஸோட வேலை. ஸோ நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கும்போது லைஃப்பில் கிடைக்கிற எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும்போது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்து நான் இந்த பாசிட்டிவான விஷயத்துக்கு இந்த கிராட்டிடியூட் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லி பழகுங்க. இப்போ என்கிட்ட ஒரு நல்ல வீடு இருக்குது, ஒரு வாடகை வீடாகவே இருந்துட்டு போதும். நிறைய பேருக்கு வந்து வீடே இல்லை, பட் நம்மளுக்கு இந்த விஷயம் கிடச்சிருக்கு, அதுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லலாம். நிறைய பேருக்கு வேலை பிடிக்காது, பட் நிறைய பேருக்கு வேலையே இல்லை, உங்களுக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலைக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். அண்ட் உங்கள் கையில் ஒரு 10,000 இல்லை ஒரு 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ருபீஸ் கூட நீங்கள் நன்றி சொல்லலாம். ஸோ லைஃப்பில் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லி பழகும்போது தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணும், நீங்கள் என்னென்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத தாராளமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லி பழகுங்க. அண்ட் மேஜர் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த நெகட்டிவிட்டி மெயினாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பாஸ்ட் ட்ராமாஸோ இல்லை நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்மளால் வர முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பாஸ்ட் ட்ராமாஸ்லேருந்து வெளியே வரலாம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்னோடய லைஃபே இப்படி தான், எனக்கு வந்து நல்லது நடக்காது, எல்லோரும் நல்லா இருப்பாங்க, எனக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப 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 நம்மளுக்குள்ளே அதை சொல்லிகிட்டே இருப்போம், அதை நினச்சிக்கிட்டே இருப்போம்.
ஸோ அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம இருக்கிற டவுனை விட கீழே 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 தான் போயிட்டு இருப்போமே தவிர மேலே வர மாட்டோம். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது நிறைய பேருக்கு மேபி அஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியல அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ ஆட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்னு சொல்லலாம். லைக் என்னென்னா, இப்போ வந்து என் லைஃப்பில் இது கிடைச்சதுக்கு நன்றி, நீங்கள் கிராட்டிடியூட் எழுதுறீங்க, அதே நீங்கள் கேட்க போகிறீங்க. ஒரு லைஃப்பில் எல்லா விஷயமும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு அஃபர்மேஷன் சொல்ல போகிறீங்க. அதுதான் வந்து நம்ம அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னா, லைக் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு நினைப்பீங்க, அது உங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, இந்த அஃபர்மேஷன்ஸில் எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து இந்த வீடு கிடைச்சதுக்கு நன்றி, என்னோட வீடு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகுது, இல்லை நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணணும், ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட பார்ட்னர் வந்து என்னை கேராக பார்த்துக்கிறாங்க, இப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஏங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் ஒரு மென்ஷன் பண்ணி நீங்கள் கேட்குறது தான் வந்து அஃபர்மேஷன்ஸ். ஸோ என்கிட்டயுமே நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நான் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆட் பண்ணுறேன், அதுவும் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணலாம் அண்ட் 369 டெக்னிக்ஸ், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பேசுகிறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த கிரவுண்ட் ஒர்க் பயிற்சியான இந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது அண்ட் கிராட்டிடியூட் எழுதுறது, இந்த 2 விஷயத்தில் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சின்ன சின்ன உங்கள் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன ஸ்மால் ஈவெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணி பழகுங்க. அது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். நான் ஒரு ஜிபேயில் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டில் 10 ருபீஸ் கிடச்சதா இருக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் சின்ன சின்ன ஹாப்பினஸை கூட அனுபவிப்போம். பட் இப்போ நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் நடந்திருக்கும், ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடந்திருக்கும், பட் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம். இதே ஒரு சேடான விஷயம் நடக்கும்போது அதை பற்றி பெருசாக யோசிப்போம். பட் ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி அதை தள்ளி விட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ சின்ன சின்ன உங்களுக்கு லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயத்துக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்டு இப்போ வந்து என்கிட்ட லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸுமே இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு 6 months கோச்சிங்காக எடுத்துகிட்டு லைஃப்பில் என்டையர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் மாற்றணும். இதை வந்து ஒரு லைக் மந்த்லி என்கிட்ட ஃபாலோஅப் கால்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஆன்லைன் கோர்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியலுமே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் கோர்சஸாக எடுத்தீங்க அப்படின்னும் போது ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்பர் ஆட் பண்ணுறேன், அதில் கூட நீங்கள் கேட்டு என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்கள் லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும், ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கூட எனக்கு அனுப்புங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.